உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எப்படி இருக்க? என்னது ஜெயராமனா? இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நைட்டு தான் நான் சாதாரண ஜெயராம, நாளையில இருந்து ஜெமீன் ஜெயராம. பார்ட்டியா? அதெல்லாம் பண்ணிக்கலாம் மச்சான். சரி, நான் கூப்பிடுறேன். என்னக்கா திடீர்னு ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? என்ன ஜமீன் ஆக போறேன்னு பார்ட்டி வைக்க போறியா? ஆமாங்கா. இதெல்லாம் ஓகே தான், ஆனா நாம நினைக்கிறது நடக்கணுமே. என்னக்கா நீங்களே நம்பிக்கை இல்லாம சொல்றீங்க? ஆமாண்டா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. என்ன நடக்குது? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையேக்கா. எனக்கு அந்த பரமேஸ்வரனை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. வாரிசு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டான்னு அப்படி ஆர்கியூ பண்றாரு. கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அங்க நமக்கு முன்னால அந்த அஞ்சலி ராஜாவும் வந்திருக்காங்கன்னா அது இவர் சொல்லாம நடந்திருக்குமா? அவங்க வந்து நமக்கு என்னக்கா கேட்டு போச்சு? வந்து வேடிக்கை தானே பாத்துட்டு போனாங்க. அதுக்குள்ள ஒரு டிராமா பண்ணாங்கல்ல. அந்த மனுஷன் கோவில்ல இருந்து வந்ததும் அவசர அவசரமா ஏதோ ஒரு ஃபைல தூக்கிட்டு ஓடினாரு. இப்பதான் திரும்ப வராரு. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னக்கா நீங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறீங்க? அது ஏதாவது ஆபீஸ் வேலையா போயிருப்பாரு, இப்பதான் முடிஞ்சிருக்கோம், அதுக்கு போய் பெருசா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அவன் என்னென்ன பேசினான்னு உனக்கு ஒண்ணும் தெரியல, அதனால்தான் நீ இப்படி பேசுற. என்னக்கா சொன்னாரு? நீ இன்னும் உன் வீட்டுக்கு போலையான்னு என்ன பார்த்து கேக்குறாரு. அதுக்கு நானும் உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது போவேன்னு சொன்னேன். அப்போ பெர்மனண்டா இங்கதான் இருக்க போறியான்னு நக்கலா ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நடக்காதுன்னு சொல்றதா தானே அர்த்தம். அவ ஒன்ன ஜமீன் வாரிசா ரிஜிஸ்டர் பண்ண கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஃபைல் கூட அது சம்பந்தமா தானோன்னு எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குடா. அவன் இருக்கிற வரைக்கும் நீ ஜமீன் வாரிசு ஆகுறது சந்தேகம்தான். எப்படியாச்சும் இன்னைக்கு ராத்திரியே அவன் கதையை முடிச்சிரு. ராத்திரியோட ராத்திரியா அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிரலாம். இல்லனா நாம இப்ப வரைக்கும் பட்ட கஷ்டம் வீணாதான் போகும். அத பண்ணும் தான் நான் சர்மிளாவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அவ இதோ அதோன்னு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுத்த வேஸ்ட் கேஸ். நம்ம வேலையை நம்ம தான் ஜெயராம் முடிக்கணும். லாபமோ நஷ்டமோ நமக்கு தான் தெரியும். அவ்வளவுக்குலாம் எங்க தெரிய போகுது? நீ என்னதான் அன்பை காட்டி ஆறுதலா நின்னாலும் அந்த பரமேஸ்வர உன்ன மகனா ஏத்துக்கவே தயாரா இல்ல. அவனுக்காகலாம் நம்ம பரிதாபமே படக்கூடாதுரா. என்ன மக இல்லன்னு சொல்ற அவர் கதையை முடிச்சு அவரு யாருக்கும் அப்பா இல்லன்றத நான் முடிவு பண்றேன்க்கா. பாத்து கொஞ்சம் யாருக்கும் தெரியாம முடிக்க பாரு. அப்புறம் பார்த்து தொலைஞ்சிட்டா பார்த்தவங்களை எல்லாம் முடிக்க வேண்டியதா இருக்கும். அத நான் பாத்துக்கிறேன்க்கா. முடிச்சிட்டு வரேன்க்கா. இவன் மாட்டிக்காம நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். இந்த சர்மிளா தண்டத்துக்குன்னு எதுக்கு இருக்கானே தெரியல. அவளையும் கூட்டிட்டு போக வேண்டியதான். ஷர்மிளா, அம்மா. ஏய் இங்க வா. அத வரமா. என்னம்மா?
சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமாமா? உன் மூஞ்சி. நீ பண்ண வேண்டிய வேலைய ஜெயராம் பண்றதுக்காக போயிருக்கான். நான் இங்க இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீ வாசல்ல போய் நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. போ. சரிம்மா. போ சீக்கிரம். போறா பாரு மெதுவா. எங்க ஆளையே காணோம். ஒருவேளை அம்மா ரூமுக்கு போயிருப்பாரோ? சரி, அங்க போய் அவர் கதையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓ, உள்ளதான் இருக்காரா? வெளியே வரட்டும். இன்னைக்கு அவர் கதையை முடிச்சிடறோம். என்ன ஜெயராம், எங்க என்ன பண்ற? என்ன வேணும்? நான் என்னமா பண்ண போறேன்? உங்களை தேடிதாம்மா வந்தேன். என்ன தேடியா? என்ன தேடி எப்படி இங்க வந்த? என்னம்மா நீங்க, உங்களை தேடி நான் உங்க ரூமுக்கு போனேன். அங்க நீங்க இல்ல. அப்படின்னா நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல என்ன எதுக்குப்பா பாக்கணும்னு வந்த? அதுவாமா, நாளைக்கு நடக்க போற ரிஜிஸ்ட்ரேஷனை நினைச்சு எனக்கு தூக்கமே வரலம்மா. நீங்களும் அந்த மாதிரி தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தம்மா. எனக்கும் எங்க தூக்கம் வந்துச்சு? எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு பயந்துகிட்டே இருக்கேன். என் பெட்ரூம்ல பாத்ரூம் டேப் சரியில்லை, அதனாலதான் இங்க வந்தேன். அம்மா, அப்பாவை எங்கம்மா காணோம்? இந்த நேரத்துல வெளியில எங்கன்னா போயிருக்காரா? இல்ல மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரா? ஏமா அப்பா இப்படி ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்காரு? ரிலாக்ஸா இருக்க வேண்டிய காலமா இது. அவரு ரெஸ்ட் எடுக்காம இப்படி வேலை வேலைன்னு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஆனா அவரு பொண்ணு நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இத நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா, எனக்கு அன்பு வைக்க மட்டும்தான் தெரியும். அவருக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காக அவரை என்னால வெறுக்க முடியாதுமா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பாசமா 4 வார்த்தை பேசினா ஏமாந்துறாங்களே. இவனை எப்படி மாட்ட வைக்கிறது? அது பண்ணியாச்சே. ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா தானம்மா. ஐஸ்வர்யா, வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்படி ஒரு புள்ளைய பெக்கிறதுக்கு நாம கோடி புண்ணியம் பாத்ரூம்ல பண்ணிருக்கோம். டேப் ரெடி ஆயிடுச்சு, நீ போ. ஏங்க, உங்க மேல உயிரியே வச்சிருக்கான்னு சொல்றேன், நீங்க சாதாரணமா பேசுறீங்க. அப்படியா? எனக்கு தூக்கம் வருது ஐஸ்வர்யா, நான் தூங்கட்டுமா? என்னங்க நீங்க? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தூங்க போறேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வயசுல தூக்கம் வரும்போது தூங்குறது தான் புத்திசாலித்தனம். அது தள்ளி போச்சுன்னு வையேன், திரும்ப எப்ப வரும்னு நம்மளுக்கே தெரியாது. குட் நைட்.
கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீ வா. சரிங்கம்மா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை இவர் தடுத்து நிறுத்திடுவாரு. இவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இப்பயே முடிச்சிட வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ற? கேக்குறல? அது அது வந்துப்பா, நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போலான்னு வந்தா. சரி, இது ஒரு அப்ராட் காலு. நான் பேசிட்டு கதவு சாத்திக்கிறேன், நீ வெளியே போ. போப்பா. சொல்லுங்க கவின். பரவாயில்ல, சொல்லுங்க. அது பண்ணியாச்சே. ஒரு நிமிஷம், சிக்னல் இல்ல. ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். என்னப்பா? குட் நைட் பா. போ போ, போய் படுத்தும் போ. டேய், என்னடா ஆச்சு? எல்லாம் போச்சுக்கா. எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு. டேய், நாளைக்கு காலையில ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது நமக்கு எதிரா வந்து நிப்பானேடா. அப்படி ஏதாவது அவர் பண்ணாருன்னா கார் ஏத்தி அவரை கொன்னுடுவேன். சரி சரி, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு பார்த்தா எல்லாம் நம்ம தலையெழுத்து. வா வா வா. ஓ, பெரிய கூட்டு சேர்த்து வேலை பாக்குறீங்களா? அவ மொத்த எவிடன்ஸும் இதுல இருக்கு. இது ஒன்னே போதும். ஷர்மிளா, ஷர்மிளா. அம்மா, இவ என்ன ஜெயராம் ரூம்ல இருந்து வரா? சொல்லுங்கம்மா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெஸ்ட் எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சுல, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? கெஸ்டா? யாருமா? என்னடி புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஆபீசருங்க, லாயர்ஸ் எல்லாரும் வராங்கன்னு சொன்னேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது எப்படிமா மறப்பேன்? அவங்கள கவனிக்கிறதுக்கு தான் டீ காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஜூஸ் எல்லாம் ரெடியா இருக்கான்னு கேட்டேன். எல்லாமே ரெடியா இருக்குமா? சரி போ. அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வை போ. சரிம்மா. அம்மா, என்ன இன்னும் இவங்கள காணோம்? ஏய், அதிகாரம் கொடிக்கட்டி பறக்குது. அதிகாரம் கை மாற போகுதுலம்மா, அந்த அகங்காரம். அவன் ஜமீன் ஆகிறதுக்கு இவளுக்கு என்னடி வந்துச்சு? இவ எதுக்கு இப்படி துடிக்கிறா? மா, ஜமீனா ஆள போறதே இவதானம்மா. அவன் சும்மா டம்மி பீஸ். இவளோட எடுபுடி. என்னங்க, நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல? இங்க பாரு, நான் ரெடி ஆவதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் வேணாம் ஐஸ்வர்யா. முதல்ல ரெஜிஸ்ட்ராருக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லு. என்னது? எதுக்கு வர வேண்டாம்னு சொல்லணும்?
அவசரப்பட வேணாம் ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளு. இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. என் மனசுக்கு சரியா படல. இதுல எந்த தப்பும் இல்லங்க. நீங்க தப்பா யோசிச்சா எல்லாமே தப்பா தான் தெரியும். நீங்க இப்படி யோசிக்கிறத மாத்திக்கோங்க. அதை விட்டுட்டு இத நிறுத்த சொல்லாதீங்க. நான் இத தள்ளி போடுதானே சொல்றேன், நிறுத்த சொல்லியே. தள்ளி போட்டாலும் நிறுத்தினாலும் எல்லாம் ஒண்ணுதாங்க. நான் இதை இப்ப நடத்தி காட்டினாதான் எனக்கு மரியாதை. இல்லன்னா அந்த அஞ்சலி கிட்ட நான் தோத்ததா அர்த்தம். அஞ்சலிட்ட தோத்தா கூட தப்பு இல்ல ஐஸ்வர்யா. ஆனா நாம வாழ்க்கையில தோத்துறக்கூடாது. தப்பான ஒருத்தனை நாம வாரிசா அறிவிச்சா நம்ம பரம்பரைக்கே அது அவமானம். அதை நாம அழிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணிட்டு அப்புறமா இதை வச்சுக்கலாம். நீங்களும் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட முடிவை என்னால மாத்திக்க முடியாது. நான் எடுக்கிற முடிவு தப்பா இருந்து அதனால இந்த ஜமீனே இல்லாம போனா கூட எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் அந்த அஞ்சலிய ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஐஸ்வர்யா, அஞ்சலி உனக்கு எதிரி கிடையாது. அவ நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. அவளை பழித்தீக்கிறன்னு நீ உன்னையே பழித்தீர்த்துக்காத. என்னால அவளைதான் சொல்ல முடியும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அஞ்சலி என்னோட எதிரி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. வரீங்களா? வாங்க வாங்க. ஓகே. என்ன ஆனந்தவல்லி, எல்லாம் ரெடி தானே? அவங்க வந்தோடனே வேலையை முடிச்சிடலாம் ஐஸ்வர்யா. ஆமா, ஜெயராம் எங்க? ஜெயராம் அம்மா, இங்க இருக்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, எங்கம்மா இருக்கீங்க? பாத்து பாத்துப்பா. அம்மா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னப்பா இதெல்லாம்? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய், நல்லா இருப்பா, எழுந்துரு. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, இன்னைக்கு நான் உங்க முகத்தை பார்த்துட்டு தான் இந்த உலகத்தையே பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. பாத்தீங்களா என் புள்ளைய? ஜெயராம், எதுக்குப்பா இதெல்லாம்? இன்னைக்கு நடக்க போறது உங்க கௌரவத்தை காப்பாத்த போற போராட்டமா. இதுல நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்படி பண்ணிருக்கம்மா. சீன் போடுறதுல இவன் பெரிய ஆளா தாண்டி இருக்கான். எழுதி கொடுத்தது யாருமா? இதோ இங்க நிக்கிறாளே, இந்த சீன்காரி தானே? ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? கீழே விழுந்து அடிபட்டதுன்னா என்ன ஆகுறது? எனக்கு எது ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம். நீங்க ஜெயிக்கணும், அதாம்மா என்னுடைய வெற்றி. உங்களுக்காக தான் நான் அதை ஒத்துக்கிட்டேன். இல்லனா எனக்கு எதுக்குமா இந்த வாரிசு, பணம், பதவி எல்லாம்? இப்போவாவது அவனோட பாசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, எல்லா பேப்பர்ஸும் சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடலாம். வா ஆனந்தவல்லி, அவங்க வந்துட்டு இருக்காங்களான்னு போன் பண்ணி கேளு. சரி ஐஸ்வர்யா. பாப்பா. சரிம்மா. என்னங்க, நீங்களும் இதோட காப்பி ஒண்ணு வச்சிருக்கீங்களா? ஒரு வேலையை ரெண்டு பேர் பார்க்க கூடாதுமா. நான் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா, அப்பாக்கு இன்னும் என் மேல சந்தேகம் போலன்னு நினைக்கிறேன். அவர் சந்தேகப்பட்டா என்னப்பா, அதான் நான் இருக்கேன்ல. கவலைப்படாத. இவன் அவளே எடுத்து முழுங்கிடுவான். நீ வேணா பாரு. இவன் வாரிசானதும் இவன் தூக்குற ஆளே
அந்த ஆனந்த வள்ளியா தான் இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சரி. அதுக்கு வாரிசு ஆனதானம்மா. அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கிற வரைக்கும் இவன் வாரிசெல்லாம் ஆகவே முடியாதுமா. அவ இப்படி இங்க வருவா? அவ வரக்கூடாதுன்னு தானே ஐஸ்வர்யா வீட்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கா. அவ வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வராளா இல்லையான்னு பாரு. அவளோட இடத்தை இன்னொருத்தன் பிடிக்கிறானா அவ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாமா. அவ இருக்கிற தைரியத்துலதான் நானே அமைதியா இருக்கேன். சரி. ஐஸ்வர்யா, அவங்க வந்துட்டாங்க. வர சொல்லு. வாங்க வாங்க வணக்கம். வாங்க, போங்க உள்ள போங்க. வணக்கம் மேடம். வாங்க சார். வணக்கம். வாங்க வணக்கங்க. வாங்க சார். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஷர்மிளா வேண்டாம் மேடம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். மேடம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்தாங்க. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? இவன் என்னோட மகன் ஜெயராமன். வணக்கம் சார். ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு பிறந்த குழந்தை மாறி போய் வேற ஒரு குழந்தைய ஜமீன் வாரிசா இத்தனை வருஷம் நாங்க வளர்த்துட்டோம். இப்பதான் எங்களோட உண்மையான வாரிசு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நாங்க போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இப்ப நாங்க ஊர் உலகத்துக்கு இவன் தான் ஜமீனோட வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னால சட்டப்படி அத ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு தான் உங்களை நான் வர சொல்லியிருக்கேன். அட்வொகேட் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மேடம். ஒரிஜினலை செக் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாம் ஓகே தான் மேடம். ஒரு நிமிஷம்.